வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டிஎஸ்எம் ப்ரோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் டூலை பற்றி தான். இந்த டிஎஸ்எம் ப்ரோ எடிஷன் 2 டூல் இருக்குது. இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா அன்லாக் டூல் ப்ரைஸ்க்கு வருது. ஆனால் இதில் வந்து என்னென்னா ஆண்ட்ராய்டு 15ஸ்லாம் நிறைய ஓடுற மாதிரி அவங்க டெலகிராம் சேனலில் சப்போர்ட்டர் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 15 லேட்டஸ்ட் பேட்செல்லாம் ஓடுற மாதிரி. அதனால் இதோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான். இந்த டிஎஸ்எம் ப்ரோ டூல்னால் என்ன, எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப டெப்த்தாக கிடையாது. அந்த டூலை பற்றி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எனக்கு வந்து OnePlus நாடு வந்து லாக் எடுக்க வந்துச்சு. சரி, நம்ம இந்த டூலை வந்துட்டு எடுத்து லாக் எடுத்துகிட்டு அதை நம்ம அப்படியே போஸ்ட் பண்ணுவோம் இந்த டூலை பற்றி அப்படின்னு. இது நான் வந்து ரெண்டலுக்கு தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா நான் எடுக்கிற வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா 81 ரூபா 12 ஹவர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இது ஆக்டிவேட்டில் இருக்கும். நான் இப்போ இந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ண உடனே இதுக்கு லாகின் பாஸ்வேர்டு வந்து அங்கேருந்து நமக்கு வந்து சென்ட் ஆகிடும். நம்ம அந்த லாகின் பாஸ்வேர்டை வந்து இன்புட்டாக கொடுத்து நம்ம வந்துட்டு உள்ளே போய்க்கலாம். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3 மந்த்ஸு 6 மந்த்து 1 இயர் வேலிடிட்டியில் இந்த டூலில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அன்லாக் டூல் என்ன ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸ் வருது. நீங்கள் அன்லாக் டூல் வச்சுருக்கீங்க, எனக்கு இன்னொரு டூல் வேணும் அப்படின்னா சப்போர்ட்டர் மாடல்ஸை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதில் லாகின் பாஸ்வேர்டு இருக்குது. லாகின் பாஸ்வேர்டை போட்டு நம்ம நார்மலாக அன்லாக் டூலில் போகிற மாதிரி தான். லாகின் பாஸ்வேர்டுக்கு தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷனுக்காக நம்ம வந்துட்டு பைசா பே பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம ரெண்டலுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த டூலை பற்றி இது ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரியும். நீங்கள் ஒரு 2 தடவை 3 தடவை நீங்கள் எடுத்து அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து இதில் அதிகமான சப்போர்ட் இல்லை, சும்மா எப்போ நான் ஒன்று அப்படின்னா நீங்கள் நார்மலாக ரெண்டல் எடுத்தே ஓட்டிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே இது வந்து நல்லா இருக்குது. எல்லா மாடல்ஸும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மாடல்ஸை செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான். நமக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை, புரிஞ்சிக்கிற மாதிரி. இப்போ யூஎம்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா கோல்காமுக்கு தனி, மீடியாடெக் தனி அப்படியெல்லாம் இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை. எனக்கு வந்து ஒரு நாடு தான் எடுக்கணும் அப்படிங்கும்போது நான் நாடு வந்து எஃப்ஆர்பி ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் கிளிக் பண்ணி எடுக்கும்போது இதில் வந்து எஃப்ஆர்பிக்காகவே வந்து டிஎஸ்எம் ப்ரோ எடிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு கொடுத்த உடனே அதுவே என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோ எடிஷனில் வந்து நம்ம வந்து லாக் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாடல் வைஸ் அன்லாக் டூலில் என்ன பண்ண முடியும் அதே விஷயங்கள் தான் இதுலேயும் பண்ண முடியும். இப்போ ப்ரோ எடிஷனுக்கு தனி லாகின்லாம் கிடையாது, இதே லாகின் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோ எடிஷனில் நம்ம லாகினை வந்து அதே லாகின் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரோ எடிஷன் ஓப்பன் ஆகிடும். ரொம்பவே ப்ரோ எடிஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எஃப்ஆர்பிக்குனே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. மீடியாடெக் அப்படின்னா வெர்ஷன் 1, 2 அந்த ப்ரீ லோடர் வந்து வருது. குவால்காமுக்கு வந்து இடிஎல். நமக்கு OnePlus, ஓப்போ, ரியல்மிலாம் தெரியும். வால்யூம் அப் டவுனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கேபிள் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இடிஎல் மோடு போயிடும். இவ்வளோ தான் இதோட செட்டிங்கு. ரிமூவ் எஃப்ஆர்பி கொடுத்து ஜஸ்ட்டு வால்யூம் அப் டவுனை ப்ரெஸ் பண்ணி கனெக்ட் பண்ணோன்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. டிஎஸ்எம் ப்ரோ எடிஷன் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஜஸ்ட்டு இனிஷியலில் எடுக்கும்போது ஒரு ரெண்டலுக்கு எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட டூல் லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அன்லாக் டூல் போட்டோம், யூஎம்டி போட்டோம், அந்த மாதிரி இந்த டூலையும் ஏஎம்டி, இந்த மாதிரி இந்த டூலையும் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். மேபி இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான அப்டேட் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டூலையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கலாம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேருக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சீரீஸே வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கும்போது ஒரு பெஸ்ட்டான எஜுகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி புது புது விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் போட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் போகிற லைக் கமெண்ட்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாக் வந்து கிளியராகவே ஓடிடுச்சு. என்னென்னா இதில் வந்து டிஎஸ்எம் ப்ரோ எடிஷன் வந்து கம்ப்ளீட்டாக எஃப்ஆர்பிக்கு மட்டும் தான். பெரிய லெவலில் வேறு எதுவுமே இல்லை. ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பர்டிகுலராக எஃப்ஆர்பிக்குனே வந்து ஸ்பெஷலாக வந்து நிறையா டிசைன் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்எம் ப்ரோவில் வந்து நம்ம நார்மலாக அன்லாக் டூலில் என்ன வேலைகள் பண்ணுறோமோ பண்ண முடியும். நீங்கள் இதோட டெலகிராம் சேனல்ஸ் இருக்குது. டிஎஸ்எம் ப்ரோன்னு போட்டு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது.
ரெண்டையுமே பாருங்கள். கேஜி அன்லாக் வரைக்குமே இதில் வந்து சிலது பண்ண முடியும்னு ஆப்ஷன் போட்டிருக்காங்க. நான் ட்ரை பண்ணல. நீங்கள் சப்போஸ் ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு டூல் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னா இதில் கமெண்ட் பண்ணிங்க, இன்னும் நல்லாயிருக்கு டூல் அப்படின்னு. இது யூஸ் பண்ணவங்களா வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா யாராவது நம்மளை மாதிரி டெக்னீஷியனுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஎஸ்எம் ப்ரோவை பற்றி சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த டூலையும் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேருக்கு கன்சிடர் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். விலை பார்த்தீங்கன்னா அன்லாக் டூல் லெவலுக்கு வருது. இப்போ லாஸ்ட்டாக நான் கேட்டப்போ வந்து 3800 கிட்ட வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.